ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த மாலை நேரத்தில் இந்த சகோதரி ஒரு மன உடச்சலோட ஒரு மன வேதனையோடு இந்த மெசேஜை ஒன்று நான் வெளியாக்குறேன். கண்டிப்பாக வேண்டிய பட்டவருக்கு கோச்சிக்காதீங்க. அன்பான சகோதரிகளே, சகோதரர்கள், பெரியவர்கள் அனைவருமே கோச்சிக்காதீங்க. ஏன்னா என்னை வாழவும் விடலை, வளரவும் விடலை. இந்த இந்த நேரத்தில் நம்ம பொறுத்துக்கிறதுக்கு ஒரு லிமிட்டு தான் இருக்குது. என்னோடய லிமிட்டை ரொம்ப சோதிச்சிங்கன்னா என்னால் முடியாது. அதோட என்னவாக இருந்தாலும் சந்திச்சிடலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. புரியுதுங்களா? நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது நீங்களாம் இந்த பேச்சை நீங்கள் என்னை பேசுகிறதுக்கு. நானும் பொறுத்தேன், எவ்வளோ மரியாதைக்கு பொறுத்தேன். புரிஞ்சிச்சிங்களா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களோட ஏற்கனவே வாழ்ந்த ஒரு மனுஷன் தானே, வாழ்ந்த ஒரு மனுஷன் தானே. மாம்பழத்தை ஃபஸ்ட்டு நீ தானே சாப்பிட்ட, கொட்டையே தானே வீசின நீ. புரிஞ்சுதா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் ஆடம்பர லைஃப் எல்லாம் எப்படி சம்பாரிச்சான், ஏது சம்பாரிச்சான் எப்படின்னு கூட நீ அவனை அந்த நேரத்தில் கேட்கல. இந்த வழி வேணாம், அந்த வழி வேணாம், நம்மளுக்கு இந்த வழி தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளையாக இருந்து நீ நடவடிக்கை எடுக்காமல் அவன் போன போக்கெல்லாம் எப்படியே எடுத்தாந்து உனக்கு சேர்த்தான்னு சொல்லிவிட்டு நீ லைஃப்பை அப்போ அவரோட வாழ்ந்து இல்லையா? சொல்லுங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் நியாயமா? அங்கே உள்ள எல்லா கேஸையும் தூக்கின்னு கூட இன்றைக்கி இந்த தலையில் ஜெயந்தின்ற தலையில் கோத்து என் லைஃபே நரக்கத்தில் போட்டிங்களே. நியாயமா இது? நியாயமா? யாரும் ஒரு சரியாக சரி ஒரு பொம்பளையாக இருந்தால் ரொம்ப செலவு பண்ணன்றீங்களே அம்மா. அதை கூட நச்சிரிச்சு அந்த ஆளை எங்கே இருக்க வச்சு வசூல் பண்ணீங்க சொல்லுங்கள். திருப்பி அனுப்புனாரா இல்லையா? இன்றைக்கி வயசாயிடுச்சு. புரிஞ்சுதா? அதாவது ஒரு ஆம்பளை கடைசி காலகட்டத்தில் ஒரு பொம்பளை எடுத்து அவன் வயசு முக்கால்வாசி லைஃபு போயிடுது. நானும் எவ்வளோ பொறுத்து இந்த லைஃப்பை நான் எவ்வளோ கடந்துட்டுருக்கேன், உங்களுக்கெல்லாம் நியாயமாக தெரியல. ஏன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எல்லாத்தையும் பார்க்குறீங்களே, இவ்வளோ பரம் பிடிக்கிறீங்களே. ஏன்டி ஒரு பொம்பளை வாழக்கூடாது? நீங்களாம் வாழ்கிறீங்கள. எங்கே பார்த்தாலும் ஒரு பார்லருக்கு போயிட்டு ஒரு அழகுப்படுத்திக்கிறீங்க. நான் எங்கேயாவது போவேனா? இதே 4 சவறு தான் இதில் பாருங்கள். நல்லா எல்லா வீடியோவிலும் இந்த 4 சவறு தாண்டி எதுவுமே இல்லை எனக்கு. இருப்பியா? 15 வருஷம் லைஃபு நீ இருப்பியா? அதுக்கு முன்னாடி நரக வாழ்க்கை சந்திச்சுட்டு எல்லா சட்ட சிக்கலையும் சந்திச்சு அந்த மனுஷனையும் நான் நடுத்தரில் விடலை, போராடி கொண்டு வந்தேன். புரிஞ்சிச்சிங்களா? வேண்டாம்மா. என்ன கேட்டார் அந்த மனுஷன் உங்ககிட்ட? அந்த ஆள் எதுக்கு கேட்டான்? அவங்களாட்ட என்னதுக்கு பேசுகிறான்? அந்த ஆளுக்கு என்னடா என் மருந்துக்கு காசு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுறது பெரிய விஷயமாடி உங்களுக்கெல்லாம்? எங்கே கோயிலெலாம் போய் கொட்டுறீங்க, எங்கெங்கேயோ போய் கிச்சன்லாம் போய் செலவு பண்ணுறீங்களே. புரிஞ்சிச்சா? உங்களை காப்பாற்றிக்க உங்கள் வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு தானே அந்த ஆள் ஒரு நரகத்தை செஞ்சான். புரியுதா? இது யார் விட்ட வயிற்று வலி? ஏன் வயிற்று வலியா? சொல்லுங்களேன். இன்றைக்கி நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிட்டீங்க, நான் வேறு இதில் இருக்கிற செம்மண்டமில்லை அப்படின்றிய. என்ன சம்மந்தம் இல்லை? ஒரு மனுஷன் நிஜமே செத்து போயிருந்தானா அது நீ சொல்கிறதுக்கு லாஜிக் இருக்குது. புரிஞ்சிச்சா? செத்து போயிட்டான், இன்சூரன்ஸ் கிளீன்ஸ் எல்லாமே டோட்டலி. புரிஞ்சிச்சா? ஒரு ட்ராமா, ஒரு லைஃப். புரிஞ்சிச்சா? அதில் இன்னொரு பொம்பளை பலியாயிடுறா. புரிஞ்சுதாம்மா? வேண்டாம், பேர் ஊர் எதுவுமே உச்சரிக்க நான் விரும்பலை. நீங்கள் நல்ல புண்ணியத்தை தேட போகிறீங்கன்னா அதனால தான் நீங்கள் ஒரு ஆண்டவன் நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு தான் உங்களுக்கு கூலி கொடுத்துக்கினே இருக்கிறான். நல்லதில்லை. புரியுதா? நான் தனிப்பட்ட முறையில் நான் மோதுறேன். புரிஞ்சிச்சா? நான் மோதுறேன். ஒரு பசி அந்த ஆளுக்கு ஒரு என்ன மாதிரி கொடுமை. ஒரு என் வாழ்க்கையில் பசின்னு யாரும் என் வீட்டு வாசப்படி வரக்கூடாது. அந்த மாதிரி பசி ஆற்றி அனுப்புகிறேன் என் வாழ்க்கை. என் அப்பாவோட பரம்பரையே அதுதான் லைஃபு. ஆனால் அந்த ஆளை இன்னைக்கு வீக் ஆகிட்டான்னு நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம், அப்பா சூப்பர்ப்பா, நீங்கள்லாம் சூப்பர். அவர் இருக்கும் போது உன்னால் உடுத்திக்க முடியல, ஐயோ ஜாலியாக இருக்க முடியல, ஒரு சினிமா போக முடியல, ஒரு ஷோ பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியாத ஒரு பட்சத்தினால தானே அவனை கைட்டு கிடச்சிட்டு அனுப்பி விட்டீங்க. புரிஞ்சிச்சா? வேண்டாம், நான் அதிகம் பேச நான் விரும்பலை. சரியா?
அந்த ஆளுக்கு நீங்கள் உதவி கொடுத்து தான் ஆகணும். ஏன் தெரியுமா இது கூட நான் பேசுகிறேன்? அந்த ஆள் என்ன திரும்ப பண்ணார்? என் வாழ்க்கையே வாடல, எனக்கு கண்ணை திறந்து பார்க்கல, புரிஞ்சிச்சா? அப்படியே பீ மூத்திரம் அள்ளி போட்டு அந்த மனுஷனை காப்பாற்றி என்னென்ன சான்ற செய்யும் போதெல்லாம் காப்பாற்றி 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 இப்படியே என் லைஃப் போச்சு. இப்படியே லைஃப் போச்சு. முக்காவாசி வாழ்க்கை அங்கே போச்சு. வேண்டாம், அந்த மனுஷனுக்கு நீங்கள் உதவி கொடுப்பீங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நான் நடவடிக்கையில் போவேன். கண்டிப்பாக விட மாட்டேன், விடவே மாட்டேன். நான் இதே மூஞ்சி தானே, இதே மூஞ்சை போட்டு தானே அவ்வளோ தூரம் ஆடம்பரம் பண்ணீங்க. இதே மூஞ்சை வச்சுக்கிட்டு தானே வரேன். வேண்டாமா? வேண்டாம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தெரியுதா? நல்லதில்லை பாருங்கள்.